நீங்க எதிர்பார்க்காத விதத்துல நிறைய செட்டில்மெண்ட் நடக்க போகுது உங்க ஜாதகத்துல. அப்படியே அது ஒரு மாதிரி மிராக்கல் மாதிரி நடக்கும். ஃபினான்ஸ் ப்ராப்ளமா இருக்குதா? ப்ளீஸ் அண்ணே சி ஃபார் மீ. யார் உங்க பேரு? ஜான். கடன் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கறது கோச்சார சனி 6-8 அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தசாபுத்திகள். பாப்பவா 16/1/91 12:29 PM சிங்கப்பூர். மகரம் ராசி உத்தரா நட்சத்திரத்துக்கு உண்மையிலே கோச்சார அமைப்புகள் நல்லா இருக்கு. அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்க. லக்னத்தை குரு பார்க்கறாரு. சரி, என்ன தசை நடக்குது? ராகு தசையில சூரியன் புக்தி, 6ஆம் அதிபதி புக்தி. ராகு தசையில சந்திரன் புக்தி. பிரதர், 7.5 சனி 2021 இருந்தே நீங்க நல்லா இல்லையே. ஆமாவா? 21 இருந்தே நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்லைன்னா அடுத்து ஜென்ம சனியோட சேர்ந்து 6-8 அதிபதிகள் தசை. ஓகேங்களா? அப்ப 6 புக்தி. அப்ப 6-8 அதிபதிகளோட புக்தி கடுமையான 6ஆம் 8ஆம் அதிபதிகளுடைய தன்மையை தான் செய்வாங்க. கூடுதலா இந்த 6ஆம் 8ஆம் அதிபதி கடுமையான கெட்டு போயிருக்கிறாரு. ஏன் தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? லக்னாதிபதி உச்சமா இருக்காருன்றதுனால சமாளிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு தாங்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஓகேங்களா? நடக்க போகுதுன்றதோட ஆக்சுவலி ஒரு 3 மாசமா உங்களுக்கு சந்திரன் ஒரு அளவுக்கு நல்ல தன்மையில இருக்காரு. ஆனா ஒளி இல்ல, அவரும் பாபத்துவமா இருக்காரு. சந்திரன் 5ஆம் அதிபதி. கூடுதலாக இதே சந்திரன் ஒரு அளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்ல 11ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால அங்க சந்தர்ப்பங்களை உருவாக்குவார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த இடத்துல சந்தர்ப்பங்களை உருவாக்குவார். நல்ல வேலையா ஒரு 13 டிகிரி உச்ச குருவினுடைய பார்வையில் இருக்காருன்றதும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த இப்பவே அந்த மாதிரியான காலகட்டத்துல தான் போயிட்டு இருப்பீங்க. சரி, கடனோட விஷயம் தீர்வதற்கான 11ஆம் பாவகம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு ஒரு 3 மாசமா. இதுக்கு பிறகு வருமானம் கொஞ்சம் சாலிட்டா வரணும்ல. இந்த சாலிட்டான வருமானம் ராகு தசை, சந்திரன் புக்தி, சனி அந்தரத்துல இருந்து வர ஆரம்பிக்கும். சனி லாபாதிபதின்றதுனால அடுத்து நீங்க எதிர்பார்க்காத விதத்துல நிறைய செட்டில்மெண்ட் நடக்க போகுது உங்க ஜாதகத்துல. அப்படியே அது ஒரு மாதிரி மிராக்கல் மாதிரி நடக்கும். 2028 அக்டோபருக்கு பிறகுதான் நான் நல்லா இருப்பேனா? ஆமா, அதுக்கான விஷயங்களை இப்போ சந்திரன் புக்தி சின்னதா செய்யும். அறிமுகங்களை செய்ய ஆரம்பிக்கும்ன்ற மாதிரியான விஷயம் செய்யும். இம்மிடியட்டா மாறாது. ராகுதச செவ்வாய் புக்தியும் ராகு 11ஆம் இடத்துலயும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால அடுத்த வருஷம் செப்டம்பர்லாம் ஒரு அளவுக்கு தெளிவா வந்துருவீங்க. கடன்ல இருந்து மீண்டு வந்துருவீங்க. கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், குடும்ப வாழ்க்கை அத்தனையிலையும் பெரிய பாசிட்டிவான நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அருமையான ஜாதகம் பிரதர். 2028 இருந்து 2044 வரைக்கும் சும்மா ஜாம்னு யாரு மண்ணுக்கெல்லாம் ஒரு மாதிரியான தன்மைகள்ல ப்ரீவியஸ்ல இருந்தீங்களோ, நோயால டிஸ்டர்பட்டீங்களோ, கவலைப்பட்டீங்களோ, அது அத்தனையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த குரு செய்தே தீர்வாரு. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அதுக்கான விஷயம் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும்.